நள்ளிரவு மல்லிகை அத்தியாயம் 17. இந்த திகில் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அத்தியாயம் 17 தொடர்ச்சி. மிக விரைவிலேயே ஜெயந்தன் கருவறை வாசலுக்கு வந்தார். கருவறைக்குள் நுழையவும் செய்தார். தான் ஏற்கனவே கவனித்திருந்த சிலையை எடுத்து குளத்தில் வீசி எறிந்து விடுவது என்கிற முடிவுடன் தான் அங்கு வந்து சேர்ந்தார். ஆனால் அவர் அங்கு வந்து சேர்ந்தபோது கண்ட காட்சி வேறொன்றாக இருந்தது. கருவறையின் கதவு விரிய திறந்து கிடந்தது. கருவறையின் வெளியே இருந்த 3 சிலைகளும் மாயமாக மறைந்து விட்டிருந்தன. வேண்டுமென்றே யாரோ சட்டென்று ஒளித்து வைத்தது போல் அவை இருந்த இடம் வெறுமையாக இருந்தது. ஓஹோ, உங்கள் வழி அதுதான் என்றால் அதையே நானும் தொடர்கிறேன். ஜெயந்தனது உதடுகள் மந்திரிப்பது போல் முணுமுணுத்துக் கொண்டன. அவரது புருவக் கொடிகளின் முனிப்பகுதி மேற்புறமாக உயர்ந்தன. கருவறை வாசலை அடைந்து வலது காலை உட்புறமாக எடுத்து வைக்க முயன்றபோது ஏதோ சீறுவது போன்ற சத்தம் கேட்டது. ஊன்றி பார்த்தார். பெரிய நாகம் ஒன்று படம் உயர்த்தியபடி தலையை மெதுவாக ஆட்டிக்கொண்டிருந்தது. ஆனால் ஜெயந்தன் அதை பொருட்படுத்தவில்லை. கையை ஒருபுறமாக சாய்த்தபடி பாம்பின் தலைக்கு மேல் கொண்டு சென்றவர் சட்டென்று அதன் கழுத்தை பிடித்தார். மகா மாந்திரீகரான அவரை பொறுத்தவரை அந்த பாம்பு பிரச்சனைக்கு உரிய ஒன்றாக இருக்கவில்லை. பாம்பை பிடித்திருந்த கையை உயர்த்தியவர் ஒரு சுழற்றி விசையுடன் பாம்பை வெளிப்புறம் வீசி எறிந்தார். ஒரு கயிறு போல் நீண்டு சென்ற பாம்பு கருவறைக்கு எதிரிலிருந்த ஆலமரத்தின் கிளையில் செருகிக் கொண்டு நின்றது. ஜெயந்தனின் முகத்தில் புன்னகை ஒன்று அரும்பியது. தான் ஓர் எட்டு முன்னேறியதாக அவர் மனம் கணக்கிட்டது. தொடர்ந்து தனக்கு வெற்றிதான் என்றும் நினைத்தார். கருவறைக்குள் எந்தவித எதிர்ப்புமின்றி நுழைந்தவர் தேவியின் சிலைக்கு பின்னால் தான் சற்று முன்பு பார்த்த 3 சிலைகளும் இருப்பதை கவனித்தார். அவற்றின் நடுவில் இருப்பதுதான் அவர் தேடி வந்த சிலை. ஒன்று அந்த சிலையை எடுத்து ஏறத்தாழ பாழடைந்து போன கோயில் குளத்துக்குள் எறிந்துவிட வேண்டும், அல்லது வேறு முறையில், அதாவது தூள் தூளாக உடைத்து நொறுக்க முடிந்தால் அப்படியே செய்து விடுவது என்பது அவர் திட்டம். ஆக்ரோஷத்துடன் சிலையை பிடிக்க கை நீட்டினார். தேவியின் இடதுபுறத்திலிருந்த சூலம் மெதுவாக இருந்த இடத்திலிருந்து அசையத் தொடங்கியது. ஒருபுறமாக சரிந்து வந்த சூலம் ஜெயந்தனின் வலது கையை தொட்டது. கையில் ஏதோ நெருப்பு பட்டதை உணர்ந்த ஜெயந்தன் பார்வையை திருப்பிய போதுதான் நெருப்பில் கனிந்தது போலிருந்த சூலத்தை கவனித்தார். அதை பிடிப்பதற்காக ஜெயந்தன் முயன்றார். ஆனால் அவரால் அது முடியவில்லை. சூலத்தை அப்புறப்படுத்தாமல் தான் விரும்பும் சிலையை எடுக்கவும் முடியாது. சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்த ஜெயந்தன் வேறு வழியின்றி பின்வாங்கினார். அவர் அடிவாரம் வருவதற்குள் சந்து நாயர் ஆட்களை வரவழைத்து மாதவன் குட்டியின் உடம்பை வீட்டுக்கு எடுத்து போயிருந்தார். மாந்திரீகனான ஜெயந்தனை பொறுத்தவரை இந்த சம்பவம் மகத்தான ஒரு தோல்விதான். இருப்பினும் இதிலிருந்து முற்றிலுமாக ஒதுங்கவோ பின்வாங்கவோ அவர் தயாராக இருக்கவில்லை. மாதவன் குட்டியின் உடம்புக்கு முறைப்படியான சடங்குகள் செய்யப்பட்டு எரிக்கப்பட்டது. செய்தியை அறிந்த பிரபாகரன் அளவுக்கு அதிகமாக பயப்படத் தொடங்கினான். குமாருக்கு உறுதுணையாக நின்று தன்னை எதிர்ப்பது அவன்தான் என்பது சந்துநாயருக்கு ஏற்கனவே நன்றாக தெரியும். தனது மகன் இறந்து போனதால் அதற்கான முழு பொறுப்பும் அவர்கள் இருவரும் தான் என்று நினைத்த சந்துநாயர் அவர்களை பழிவாங்க முன்னிலும் அதிக தீவிரம் கொண்டார். ஓர் எச்சரிக்கையாக முதலில் குமாரை தொலைத்து கட்டிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்ற முடிவுக்கு வந்தார். காலேஜுக்கு வந்து சேர்ந்த குமார் உடனே பிரபாகரனையும் வரவழைத்து தன்னுடன் தங்க வைத்துக் கொண்டார். இந்த சூழ்நிலையில் அவனை கிராமத்திலேயே விட்டு வைப்பது நல்லது அல்ல என்பது அவருக்கே நன்றாக தெரிந்தது. சந்துநாயர் நிச்சயமாக பழிவாங்க முற்படுவார் என்பது குமாருக்கு தெளிவாகவே தெரிந்தது. இதை குறித்து மிகவும் அதிகமாக விவாதித்த சந்துநாயரும் அவரது 3 மகன்களும் பழிக்கு பழி வாங்குவது என்றே சபதம் செய்தனர். தங்களது தீர்மானத்தையும் ஜெயந்தனிடம் தெரிவித்தனர். தன்னுடைய நோக்கமும் அதுவே என்பதால் தன்னால் முடிந்த மட்டும் அதை நிறைவேற்றியே தீர்வதாக அவரும் அதற்கு உறுதியளித்தார். அந்த காலேஜ் வாத்தியாரை எப்படியாவது தொலைத்து கட்டிவிட்டால் உங்களுக்கு நிம்மதியாகிவிடும் இல்லையா? அதை என்னிடம் விட்டுவிடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். ஜெயந்தனது வார்த்தைகள் அவர்களுக்கு நம்பிக்கை அளித்தன. இப்போதைய சூழ்நிலையில் அந்த ஆளை கொல்வது ஒரு பிரயோஜனமான காரியமாக தெரியவில்லை. அவருக்கு பின்னணியில் யார் யாரெல்லாமோ இருக்கிறார்கள். அதனால் அவர்களையெல்லாம் முதலில் செயலிழக்கச் செய்தால்தான் வாத்தியாரை கொல்ல முடியும். அதுதான் பாதுகாப்பானதும் கூட. சந்துநாயரின் 2வது மகன் கிருஷ்ணன் குட்டி சொன்னான். அப்படியே செய்யலாம். நான் அவ்வளவு சுலபத்தில் தோல்வியை ஒத்துக்கொண்டதே இல்லை. ஜெயந்தன் உறுமினார். பிரபாகரன் வந்து சேர்ந்ததால் குமார் தனது வழக்கமான லேபரட்டரி இருப்பிடத்தை மாற்றிக்கொண்டு தனியாகவே வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்திருந்தார். இப்போது கல்லூரி நேரத்தை தவிர மற்ற சமயம் முழுவதும் தனது பொழுதை குமார் வாடகை வீட்டில்தான் செலவழித்தார். அன்றும் தனது வேலைகளை முடித்துக்கொண்டு வீட்டுக்கு புறப்படத் தொடங்கினார்.
குமார் கேட்டை நெருங்கிய போதுதான் லேபரட்டரியை பூட்ட மறந்துவிட்டோம் என்பது நினைவுக்கு வந்தது. தனது மறதியை நொந்து கொண்டவராக லேபரட்டரிக்கு திரும்பினார். வெறுமனே முக்கால்வாசி சாத்தப்பட்டிருந்த கதவுகளை இழுத்து மூட முற்பட்ட சமயத்தில்தான் லேபரட்டரிக்குள் ஏதோ சத்தம் கேட்பதை குமார் உணர்ந்தார். இந்த நேரத்தில் லேபரட்டரிக்குள் யாருக்கும் எந்த வேலையும் இல்லை. அப்படியானால் உள்ளே இருப்பது யாராக இருக்கும் என்று ஒரு வினாடி யோசித்தார். மூடப்போன கதவை திறந்து கொண்டு லேபின் உள்ளே நுழைந்தார். ஸ்டோர் ரூம் பக்கம் ஏதேதோ அசையும் சப்தம் கேட்டது. தொடர்ந்து ஏதோ ஒன்று தரையில் விழுந்து உடையும் சப்தம். எலியோ பூனையோ ஓடினால் தவறி விழுந்து உடைவது மாதிரியான சத்தமல்ல அது. யாரோ வேண்டுமென்றே வீசி எறிந்து உடைத்தது மாதிரியான சத்தம். அதுவும் கோபத்தில் விசையுடன் வீசி எறிந்தது போன்ற சத்தம். குமார் ஸ்டோர் ரூமுக்கு வந்தார். சுவிட்சை தடவி லைட்டை எரிய வைக்க முயன்றார். பல்பு எரியவில்லை. அப்போதுதான் அங்கிருந்த பல்பு மாதக்கணக்கில் எரியாமல் இருப்பது ஞாபகம் வந்தது. எனவே கதவை ஒட்டியிருந்த பகுதியில் மட்டும் கொஞ்சம் வெளிச்சம் தெரிந்தது. அந்த அறையிலிருந்து எதையாவது எடுக்க வேண்டுமானால் இரவு நேரத்தில் மெழுகுவர்த்தி எடுத்துச் செல்ல வேண்டும். பகல் நேரமானால் கிழக்கு புறம் இருக்க ஜன்னலை திறக்க வேண்டும். இப்போது மணி 6 மணிக்கு மேல் ஆகிவிட்டிருந்தது. மேற்கு திசையில் ஜன்னல் எதுவும் இல்லை. குமார் வழக்கமாக தான் படுத்திருந்த இடத்திற்கு வந்தார். அங்கு மேஜை மீது மெழுகுவர்த்தி இருக்கும். தீப்பெட்டியை தேடி எடுத்து ஒரு குச்சியை உரசி ஸ்டோர் ரூமுக்குள் நுழைந்தார். அங்கிருந்து வெளியே வந்தபோது மீண்டும் உள்ளே இருந்து எதையோ போட்டு உடைக்கும் சத்தம் கேட்டது. யாரோ உள்ளே இருக்க வேண்டும். குமார் சந்தேகத்துடன் மீண்டும் உள்ளே நுழைந்தார். 2 எட்டு வைப்பதற்குள் காலில் எதுவோ தட்டுப்பட்டது. குனிந்து பார்த்தபோது விலை உயர்ந்த ஹிப் ஆபரேட்டர்ஸ் என்கின்ற விலை உயர்ந்த உபகரணம் ஒன்று உடைந்து கிடந்தது. அங்கிருந்து நகராமல் சுற்றுமுற்றும் ஊன்றி கவனித்தார். வேறு சில கண்ணாடி குடுவைகளும் உடைந்து தரையெங்கும் கண்ணாடி துண்டுகள் பரவி கிடந்தன. அவர் பார்த்து கொண்டிருக்கும் போதே மற்றொரு பகுதியில் எதுவோ விழுந்து உடைபடும் சத்தம் கேட்டது. யாரது? குமார் கேட்டார். ஆனால் யாரும் அதற்கு பதில் குரல் கொடுக்கவில்லை. யாரோ அறைக்குள் இருப்பது உறுதி. ஆனால் அந்த உருவத்தை தன்னால் பார்க்க முடியவில்லை. யாரது? மரியாதையா உண்மையைச் சொல்லிடுங்க. இல்லைன்னா? குமாருக்கு சட்டென்று ஒரு யோசனை தோன்றியது. அந்த அறையிலிருந்து வெளியே வந்த குமார் வெளியிலிருந்து பல்பு ஒன்றை கழற்றினார். ஸ்டோர் ரூமுக்குள் ஸ்டூலை போட்டு ஹோல்டரில் பல்பை பொருத்திவிட்டு சுவிட்சை போட்டார். அந்த அறை முழுவதும் ஒளி பரவியது. அப்போதும் அந்த அறைக்குள் யாரும் இருப்பதாக தெரியவில்லை. இருப்பினும் யாரோ ஸ்டோர் ரூமுக்குள் சுற்றி வருவது புரிந்தது. உருவமில்லாத அருவமான உயிரா? யாரது? மறுபடியும் கேட்டார். குமார் மிகவும் கவனத்துடன் ஒவ்வொரு பகுதியையும் பார்த்து கொண்டிருந்தார். அப்போது மிகவும் நெருக்கத்தில் ஒருவர் மிகவும் சிரமப்பட்டு நடந்து செல்வது போன்ற சத்தம் கேட்டது. அப்படி தோன்றியதற்கு காரணம் அவருக்கு அருகில் இருந்த கண்ணாடி அலமார்களில் இருந்த கண்ணாடி பொருட்கள் அசைந்து ஒலி எழுப்பியதால்தான். சட்டென்று குமாரின் பார்வை மேற்குப்புற பீரோவில் பூட்டியிருக்கின்ற கண்ணாடி கதவுக்கு பின்னால் வைத்திருக்கும் ஆசிட் குடுவைகளின் பக்கம் திரும்பியது. மிகவும் சக்தி வாய்ந்த சல்பியூரிக், ஹெட்ரோகுளோரிக் போன்ற ஆசிட்டுகள் அதற்குள் இருந்தன. அசைவு தெரிந்த பகுதியை நோக்கி ஒரு ஆசிட் பாட்டிலை வீசி எறிந்தால் என்ன என்று நினைத்தார். குமார் மெதுவாக ஸ்டூலிலிருந்து இறங்கினார். கண்ணாடி அலமாரியின் சாவி அதை ஒட்டியிருந்த சுவரில் ஆணி அடித்து மாட்டப்பட்டிருந்தது. சாவி எடுத்து அலமாரியை திறந்தார். பாதி ஆசிட் இருந்த ஒரு பாட்டிலை வெளியே எடுத்தார். அப்போது தன்னையும் அறியாமல் எலும்புக்கூடு தொங்கவிடப்பட்டிருந்த கண்ணாடி பெட்டியின் பக்கம் அவரது பார்வை திரும்பியது. என்ன? குமார் வியப்புடன் குரல் எழுப்பினார். இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. பிடித்திருந்தால் நன்றி, வணக்கம்.